இளம் வயதிலிருந்தே வாழ்க்கை நியாயமல்ல என்று நமக்கு சொல்லப்படுகிறது. நாம் உலகத்தை பார்க்கும்போது ஆதாரம் பெருமளவில் தெரிகிறது. சில வாழ்க்கைகள் உழைப்பின்றி கிடைத்த ஆறுதலும் மகிழ்ச்சியும் பொங்கி வழிவது போல் தோன்றுகின்றன. மற்றவை இடைவிடாத போராட்டம், இழப்பு மற்றும் துயரம் ஆகியவற்றால் குறிக்கப்படுகின்றன. மேல்மட்டத்தில் இன்பமும் வேதனையும் பகிரப்பட்டிருக்கும் விதம் குழப்பமானதாகவும் நியாயமற்றதாகவும் கூடவே கொடூரமானதாகவும் தோன்றுகிறது. இந்த வேறுபாட்டை எதிர்கொள்ளும்போது கேட்பது முற்றிலும் இயல்பானதே. வாழ்க்கை ஏன் இவ்வளவு நியாயமற்றது? ஆனால் தோற்றங்கள் ஏமாற்றக்கூடியவை. இன்னொருவரின் வாழ்க்கையின் முழு கதையையும் நாம் காண்பதில்லை. ஒரு பில்லியனர் நிரந்தர பயம், பரநோயா மற்றும் மன அழுத்தம் ஆகியவற்றால் நிரம்பிய தனிப்பட்ட நரகத்தில் வாழக்கூடும். அதே நேரத்தில் எதுவுமில்லாத ஒருவர் அமைதியும் இன்பமும் நிறைந்த நிலையான உண்மையான தருணங்களை அணுகக்கூடும். ஒவ்வொரு வாழ்க்கையிலும் அதை கீழே தள்ளும் மறைந்த சுமைகளும் மேலே உயர்த்தும் கண்களுக்கு புலப்படாத ஆசீர்வாதங்களும் உள்ளன. வெளியிலிருந்து ஒரு வாழ்க்கை எப்படி தெரிந்தாலும் உள்ளேயுள்ள அனுபவம் எப்போதும் நல்லதும் கெட்டதும் கலந்த மாறிக்கொண்டிருக்கும் சிக்கலான கலவையாகவே இருக்கும். ஒருவரின் வாழ்க்கை தோற்றப்படி எப்படி இருக்கிறதோ அதை பார்த்தே தீர்ப்பது எளிது. குறிப்பாக மக்கள் மற்றவர்களுக்கு காட்டும் விஷயங்களை மிக கவனமாக தேர்ந்தெடுத்து காட்டும் உலகத்தில். உதாரணமாக, சமூக ஊடகங்களில் ஒருவர் தங்களின் மிக பிரகாசமான மிக மகிழ்ச்சியான தருணங்களையே பதிவிடலாம். இதனால் அவர்களின் வாழ்க்கை பெரும்பாலும் மகிழ்ச்சியாகவும் குறைவான துன்பத்துடன் இருப்பது போல் ஒரு மாயையை உருவாக்கலாம். ஆனால் இப்படியான படத்துணுக்குகள் ஒவ்வொரு மனித வாழ்க்கையும் தாங்கிச் செல்கின்ற சிக்கல் மிக்க தன்மையை மறைத்து விடுகின்றன. தோற்றங்கள் இரவு நேர கவலைகளை, தனிப்பட்ட இழப்புகளை அல்லது மற்றவர்கள் உள்ளுக்குள் சுமக்கும் அமைதியான நெருடல்களை மறைத்துவிடலாம். முழு படத்தை நாம் அரிதாகவே காண்கிறதால் மற்றவர்கள் நம்மைவிட நல்ல நிலையில் இருக்கிறார்கள் என்றும் வாழ்க்கையே நியாயமற்றதாக இருக்க வேண்டும் என்றும் கருதுவது இயல்பாகிவிடுகிறது. சில நேரங்களில் வாழ்க்கை நியாயமற்றதாக தோன்றினாலும் அதற்கு கீழே ஒரு ஆழமான சமநிலை இருப்பதைக் காட்டும் நுண்ணிய சுட்டுக்குறிகள் உள்ளன. திடீரென கிடைக்கும் அதிர்ஷ்டம் அரிதாகவே கண்களுக்கு தெரியாத செலவுகள் இல்லாமல் வருகிறது. அகந்தை, அழுத்தம், பயம் அல்லது இழப்பு பல நேரங்களில் உடனுக்குடன் பின்னால் வருகின்றன. மேலும் மிகப்பெரிய கஷ்டங்களை தாங்குபவர்கள் எல்லாரும் என்றும் உடைந்தவர்களாகவே இருக்கிறதில்லை. பலர் ஒத்திசைவடைகிறார்கள், தங்களிடம் இருக்கிறது என தெரியாத வலிமையை கண்டுபிடிக்கிறார்கள் மற்றும் சில நேரங்களில் அவர்கள் ஒருபோதும் எதிர்பாராத இடங்களில் மகிழ்ச்சியையும் கண்டுபிடிக்கிறார்கள். உளவியலாளர்கள் இந்த முறையை கவனித்துள்ளனர். இதை அவர்கள் ஹெடோனிக் அடாப்டேஷன் என்று அழைக்கிறார்கள். நமது உணர்ச்சிகளில் ஒரு அமைதியான டெர்மோஸ்டாட் இருப்பது போல் அது எப்போதும் உச்ச நிலையிலிருந்து நம்மை மீண்டும் இழுத்து சமநிலையான நிலைக்கு திரும்பச் செய்கிறது. நமது வாழ்க்கைகள் எவ்வளவு வேறுபடத் தோன்றினாலும் அனைவருக்கும் வாழ்க்கை நியாயமாக இருக்கக்கூடிய ஒரு வழி உள்ளது. பணம், பதவி அல்லது அதிர்ஷ்டம் வழியாக அல்ல, உணரப்பட்ட அனுபவம் வழியாக. இந்த கண்ணோட்டத்தில் நியாயத்தன்மை ஒருவர் எவ்வளவு காலம் வாழ்கிறார், அவர்களின் வாழ்க்கை எப்படி நகர்கிறது அல்லது அவர்கள் என்ன நம்புகிறார்கள் என்பதின் மீது சார்ந்திருக்காது. அது இருப்பது எப்படி உணரப்படுகிறது என்பதின் மீதே மட்டும் சார்ந்திருக்கும். பரிபூரண நியாயத்தன்மை என்றால் ஒரு விழிப்புணர்வு கொண்ட வாழ்க்கையின் முடிவில் இன்பத்தின் மொத்த தருணங்களும் வேதனையின் மொத்த தருணங்களும் ஒன்றையொன்று சமமாக்கிக் கொள்வதாகும். இந்த கருதுகோளுக்கு நாம் நியாயத்தன்மை சட்டம் என்று பெயரிடுகிறோம். இப்படியான ஒரு சட்டம் இருக்கிறதா மற்றும் அது ஒவ்வொரு மனித வாழ்க்கையையும் எவ்வாறு வடிவமைக்கலாம் என்பதை இந்த புத்தகம் ஆராய்கிறது. வாழ்க்கை உண்மையாகவே நியாயமானதா என்பதை தீர்மானிக்க ஒரு தனி அத்தியாயத்தை மட்டுமல்ல, முழு கதையையும் நாம் ஆராய வேண்டும். அறிவுணர்வின் முதல் தருணத்திலிருந்து விழிப்புணர்வின் இறுதி தருணம் வரை ஒவ்வொரு அனுபவமும் மொத்த சமநிலைக்கு பங்களிக்கிறது. மகிழ்ச்சி மற்றும் துக்கம், இன்பம் மற்றும் வேதனை, வெற்றி மற்றும் தோல்வி எல்லாமே மொத்தத்தில் தங்களின் தடத்தை விட்டுச் செல்கின்றன. ஒரு முழு வாழ்நாளை கவனித்தால்தான் வாழ்க்கை முழுமையாக எடுத்து பார்த்தால் நியாயமானதா என்பதை நாம் காணத் தொடங்க முடியும். நாம் கவனிக்காமல் வாழ்க்கை எப்படி நியாயத்தன்மையை பேணுகிறது? அது நமது சொந்த மனங்களின் ஓட்டங்களின் வழியே அமைதியாகச் செயல்படுகிறது.
நமது உள்ளுணர்வுகள், ஆசைகள், அடிமைத்தனங்கள், பயங்கள் மற்றும் கவனத்தின் திடீர் இழுப்புகள் கூட நியாயத்தன்மை சட்டத்தை நிலைநிறுத்த உதவும் அனுபவங்களுக்கு திசை காட்டுகின்றன. சுதந்திர விருப்பம் போல உணரப்படும் உந்துதல்கள் பல நேரங்களில் பாதுகாப்பு தடுப்புகள் போலச் செயல்பட்டு ஒரு வாழ்க்கையை நிரந்தரமாகச் சமநிலை இழக்கச் செய்யும் தேர்வுகளிலிருந்து நம்மை விலக்குகின்றன. இந்த சட்டத்தின் கீழ் ஒரு மனம் இன்னும் உணர்வுக் கடன் செலுத்த வேண்டியிருக்கும்போது புறப்பட முடியாது. ஆனால் சமநிலையை அடைவது அவசியம், மரணத்தை தேவைப்படுத்துவதில்லை. நம்மில் பெரும்பாலோர் நமது வாழ்க்கை முழுவதும் பலமுறை சமநிலையை பெறுகிறோம். சிலருக்கு தினசரி அல்லது வாரந்தோறும், மற்றவர்களுக்கு ஒருவேளை ஒரு வாழ்நாளில் ஒரு முறை மட்டும். நாம் அனுபவிக்கும் ஒவ்வொரு மகிழ்ச்சிக்கும் உணர்வில் அதற்குச் சமமான ஒரு செலவு செலுத்தப்பட வேண்டும். இலவச மகிழ்ச்சி என்று ஒன்றுமில்லை. வாழ்க்கையின் எல்லா இன்பங்களும், உணவு, விளையாட்டு, ஓய்வு, காதல் மற்றும் தோழமை, வாழ்க்கையின் வேதனைகள், கோபம், துக்கம், பதட்டம் மற்றும் மன அழுத்தம் ஆகியவற்றின் சமமான அளவால் காலவரிசையின் எங்கோ சமநிலையாக்கப்பட வேண்டும். வாழ்க்கையின் எந்தோ ஒரு கட்டத்தில். ஆனால் இதன் அர்த்தம் நமது எந்த துன்பமும் வீணாகப் போவதில்லை என்பதே. வேதனை அல்லது நெருடலின் ஒவ்வொரு தருணமும் ஒரு வரவாகச் செயல்பட்டு எதிர்கால கஷ்டத்தை மிருதுவாக்கவோ அல்லது கடந்த கால மகிழ்ச்சிக்கான கட்டணமாகவோ அமைகிறது. நியாயத்தன்மை சட்டம் ஒவ்வொரு போராட்டத்திற்கும் அர்த்தம் தருகிறது. இன்றைய நமது கண்ணீர் நாளைய மகிழ்ச்சியின் மலர்களுக்கு நீராக இருக்கலாம், அல்லது கடந்த காலத்தின் மீதமுள்ள தீப்பற்றலை அணைக்கலாம். நியாயத்தன்மை சட்டம் இருக்கிறதென்றால் நமது உணர்வுகளின் கணக்கை பேணும் ஏதோ ஒன்று இருக்க வேண்டும். இந்த கண்ணுக்கு தெரியாத செயல்முறையை நாம் வரிசை அமைப்பு என்று அழைக்கிறோம். அறிவுணர்வின் கீழே ஓடும் ஒரு நிரல் போல இதை கற்பனை செய்யுங்கள். அது அனுபவத்தை சமநிலைக்கு திசை திருப்புகிறது. எந்த வாழ்க்கையும் இன்பத்திற்கோ வேதனைக்கோ கடன்பட்டதாக முடிவடையாது என்பதை அது உறுதிப்படுத்துகிறது. நியாயத்தன்மை சட்டம் விழிப்புணர்வுக்கான ஒரு நிலைத்தன்மை சட்டமாக செயல்படுகிறது. ஒரு தனி வாழ்க்கையின் ஏற்றத்தாழ்வுகள் முடிவில் ஒன்றையொன்று ரத்து செய்தாக வேண்டும். நியாயத்தன்மை என்பது பொருட்களின் உலகத்தில் அளவிடப்படுவதில்லை. அது உணரப்பட்ட அனுபவம் என்ற உள் உலகத்தில் மட்டுமே அளவிடப்படுவது. காலப்போக்கில் ஒருவரின் உணர்வுகளை காட்டும் ஒரு வரைபடத்தை நினைத்துப் பாருங்கள். ஒவ்வொரு தருணம் T-இல் FD என்பது நிகர உணரப்பட்ட மதிப்பை குறிக்கிறது. அடிக்கோட்டின் மேலே இருக்கும் நீல பட்டைகள் நிகர நேர்மறை உணரப்பட்ட அனுபவத்தை காட்டுகின்றன. அடிக்கோட்டின் கீழே இருக்கும் சிவப்பு பட்டைகள் நிகர எதிர்மறை உணரப்பட்ட அனுபவத்தை குறிக்கின்றன. கிடைமட்ட அச்சு இடதுபுறத்தில் உள்ள மனத்தின் பிறப்பு இலிருந்து வலதுபுறத்தில் உள்ள மனத்தின் இறப்பு வரை விரிகிறது. வாழ்நாள் கணக்கேடு LT என்பது இந்த மதிப்புகளின் ஓடிக்கொண்டிருக்கும் மொத்தம். ஒரு வாழ்க்கையில் காட்டு ஏற்றத்தாழ்வுகள் இருக்கலாம். இருந்தாலும் இறுதி தருணத்தில் கோட்டின் மேலே உள்ள மொத்த பரப்பளவும் கோட்டின் கீழே உள்ள மொத்த பரப்பளவும் சமமாக இருக்க வேண்டும். இதுவே நியாயத்தன்மை சட்டம் செயல்படுவது. உணர்வின் நிலைத்தன்மை. அற்புதங்களை அழைக்காமல் சமநிலையை நியாயத்தன்மை சட்டம் விளக்குகிறது. அது நியாயத்தன்மை என்பது ஈர்ப்பு விசை அல்லது ஆற்றல் நிலைத்தன்மை போன்றே அடிப்படையான ஒரு இயற்கை சட்டம் என்று முன்வைக்கிறது. வரிசை அமைப்பு கண்ணுக்குத் தெரியாத பாதுகாப்பு தடுப்பாகச் செயல்பட்டு நிரந்தரமாக நியாயமற்ற ஒரு முடிவை அனுமதிக்காமல் வாழ்க்கையை சமநிலைக்கு தள்ளுகிறது. நமக்கு சுதந்திர விருப்பம் உள்ளது, ஆனால் இறுதி சமநிலையை பாதுகாக்கும் தேர்வுகளின் எல்லைக்குள் மட்டுமே. இந்த கட்டுப்பாடு நமது முடிவுகளின் மீது உள்ள ஒரு கண்ணுக்குத் தெரியாத வடிகட்டி. நியாயத்தன்மை என்பது அனுபவத்தின் இயற்பியலிலிருந்தே வெளிப்படுகிறது. நாம் அமைப்பை ஏமாற்ற முடியாது. நல்ல நாட்களின் நமது பங்குக்கு மேல் எடுத்து அதை இறுதியில் கணக்கு சரிப்படுத்தாமல் தப்பிக்கும் வழியே இல்லை. ஒரு வாழ்க்கையை நிரந்தரமாக சமநிலை இழக்கச் செய்யும் பாதைகளை தடுக்கும்படி வரிசை அமைப்பு நமது எண்ணங்களை அமைதியாக வடிவமைக்கிறது. சில எண்ணங்கள் எப்போதும் வேரூன்றுவதில்லை. சில தேர்வுகள் நீடித்துப் போக முடியாததாக உணரப்படுகின்றன. ஒவ்வொரு மனமும் விளைவுகளின் ஒரு பகிரப்பட்ட வெளிக்குள் நகர்கிறது. அங்கு ஒருவரின் அதிகப்படியான அனுபவமோ அல்லது கஷ்டமோ மற்றவர்களை நுண்மையாக பாதிக்கலாம். கனவுகள் கூட ஒரு பங்கை வகிக்கின்றன. உணர்ச்சிக்கான ஒரு அமைதியான பணிமனை போலச் செயல்பட்டு யதார்த்தத்தை மாற்றாமல்
பயம் அல்லது மகிழ்ச்சியை முன்பே முயற்சி செய்து பார்க்க மனத்துக்கு இடமளிக்கின்றன. இதனால் சமநிலையை நுண்ணியமாக சரி செய்ய முடிகிறது. நியாயத்தன்மை சட்டம் ஆளும் ஒரு பிரபஞ்சத்தில் எல்லா முடிவுகளும் சாத்தியமில்லை. நிரந்தரமாக நியாயமற்ற முடிவிற்கு இட்டுச் செல்லும் எந்த பாதையும் நிகழ்வதற்கு முன்பே வடிகட்டப்பட்டு நீக்கப்படுகிறது. இறுதியில் யாரும் மீட்டுக்கொள்ள முடியாத அளவு நியாயமற்ற பங்குடன் முடிவடையாமல் இருக்க பிரபஞ்சம் உறுதி செய்வது போல் உள்ளது. நாம் தேர்வு செய்கிறோம், ஆனால் மனத்தின் இறப்புக்குள் சமநிலையாக்கப்படக்கூடிய விருப்பங்களிலேயே. வாழ்க்கை தோன்றுவது போல எளிதில் விரிந்து செல்லாது. நாம் கற்பனை செய்வதை விட குறைவான சாத்தியமான பாதைகளிலேயே அது விரிகிறது. ஏனெனில் நியாயமான முடிவுகளே இருப்பதற்கு அனுமதிக்கப்படுகின்றன. நியாயத்தன்மை சட்டத்தை ஆன்மீக கண்ணோட்டத்தின் வழியாக பார்க்கும் ஒரு வழி உள்ளது. இந்த கண்ணோட்டத்தில் படைப்பாளர் வாழ்க்கையை நியாயமாக இருக்கச் செய்ய தொடர்ந்து தலையிடுவதன் வழியாக அல்ல, அமைப்பின் வழியாக வடிவமைத்தார். நியாயத்தன்மை தானியங்கியாக்கப்பட்டுள்ளது. அது ஒரு இயற்கை சட்டம் போல் யதார்த்தத்தில் நெய்யப்பட்டிருக்கிறது. எந்த மரணத்திற்கு பிந்தைய வாழ்க்கைக்கும் இந்த சட்டகம் ஒவ்வொரு உயிரும் தனது உணர்வு கணக்கேடு முடிந்த நிலையிலேயே இறக்கும் என்று சுட்டுகிறது. அதிகப்படியான மகிழ்ச்சியையோ தீராத துக்கத்தையோ நாம் முன்னே கொண்டு செல்லுவதில்லை. முடிவு இல்லாத நிரந்தர வேதனைக்கு எந்த வாழ்க்கையும் விதிக்கப்படவில்லை மற்றும் உணர்வு கடன் எதுவும் செலுத்தாமல் விடப்படுவதும் இல்லை. வரலாற்று முழுவதும் எப்படி வாழ வேண்டும், பிறரை எப்படி நடத்த வேண்டும், துன்பத்தை எப்படி தாங்க வேண்டும் என்பதற்கான வழிகாட்டுதலை மரபுகள் வழங்கின. சமநிலையின் கணிதத்தை நாம் புரிந்து கொள்ளும் முன்பே மக்கள் தங்கள் வாழ்க்கையை நிலைப்படுத்தவும் கஷ்டத்திற்கு அர்த்தம் காணவும் உதவிய கதைகள், சடங்குகள் மற்றும் ஒழுக்க வடிவமைப்புகள் அவை நியாயமற்றதாக உணரப்பட்ட உலகத்தில் ஒழுங்கையும் அர்த்தத்தையும் பாதுகாத்தன. கணக்கேட்டை நாமே உள்ளுணர்வாக உணர்வதால் மகிழ்ச்சி மற்றும் துக்கத்தை அளவோடு சுமக்க உதவும் நம்பிக்கைகள் மற்றும் நடைமுறைகளுக்கு பால் நாம் ஈர்க்கப்படுகிறோம். இறுதியில் நாம் நமது சமநிலையால் வாழ்கிறோம், நமது சமநிலையால் இறக்கிறோம். இருப்பதைப் பற்றிய நமது புரிதலில் ஒரு இல்லாத துணுக்கை பலர் உணர்ந்துள்ளனர். நியாயத்தன்மை சட்டம் அந்த துணுக்காக இருக்கக்கூடும். அது அறிவியல் கவனிப்பதையும் ஆன்மீகம் கற்பிப்பதையும் மேலும் எண்ணற்றோர் நேரடியாக அனுபவித்ததையும் இணைக்கும் விசையாக சேர்ந்து இந்த கண்ணோட்டங்கள் யதார்த்தத்தின் ஒரு முழுமையான படத்தை உருவாக்குகின்றன. நூற்றாண்டுகளாக அறிவியலாளர்கள், தத்துவவாதிகள் மற்றும் தேடுபவர்கள் இதை நோக்கிச் சுட்டியுள்ளனர். இதை அவர்கள் விதி, கர்மா அல்லது தெய்வ சித்தம் என்று அழைத்துள்ளனர். ஆசை கற்பனை மீது அல்ல, மனத்தின் இயல்பின் மீது நிலை கொண்ட ஒரு ஒன்றுபடுத்தும் நூலாக நியாயத்தன்மை சட்டம் இருக்கலாம். அது அனைத்தையும் ஒன்றாக கட்டி இணைக்கக்கூடும். இந்த கண்ணோட்டம் பழைய கருத்துக்களில் புதிய வெளிச்சத்தை பாய்ச்சுகிறது. மரணப் பாவங்கள் பற்றி நினைத்துப் பாருங்கள். பேராசை, அளவுக்கு மீறிய உண்ணல் அல்லது அகந்தை போன்ற அதிகப்படியானவை மரணமளிப்பவை. ஏனெனில் அவை ஒரு வாழ்க்கையை அளவுக்கு மீறிய இன்பத்தால் நிரப்பி கணக்கேட்டை நிலையிழக்கச் செய்கின்றன. அனுபவச் சமநிலையிலிருந்து வாழ்க்கையை அவ்வளவு தூரம் தள்ளிவிடுவதால் நியாயத்தன்மையை பாதுகாக்க வரிசை அமைப்பின் பாதுகாப்பு தடுப்புகள் வலிமையாக தலையிட வேண்டியதாகிறது. பாதையை சுருக்கி சமநிலையை பேணுகிறது. நாம் சமநிலைக்கு நெருக்கமாக வாழ்ந்தால் இப்படியான கடுமையான திருத்தங்கள் தேவைப்படுவது குறையும். முதுமையுடன் நாம் தொடர்புபடுத்தும் வலியும் உடல் இயல்பு மாற்றங்களும் எவ்வளவு அளவு மீண்டும் மீண்டும் நிகழும் இந்த சரி செய்தல்களிலிருந்து எழுகின்றன. நாம் எப்படி வாழ்கிறோமோ அதன்படி இந்த வாழ்க்கையிலேயே நமது சொந்த சொர்க்கமோ நரகமோ ஒவ்வொருவரும் உருவாக்குகிறோம். எளிதில் கிடைக்கும் இன்பத்தை துரத்தி வேதனையை தவிர்க்கும் போது சமநிலையின்மை தேங்கி குவிகிறது. காலப்போக்கில் வாழ்க்கை எதிர்ப்பை அறிமுகப்படுத்துகிறது. பதற்றமடைந்த உறவுகள், மோதல் அல்லது இடர்ப்பு சமநிலையை மீட்டெடுக்க பிறர் நம்மிடம் கடுமையாக பதிலளிக்கலாம். அது கெட்ட எண்ணத்தால் அல்ல, இந்த சமநிலை செயல்முறையின் ஒரு பகுதியாக. அளவோடு வாழும்போது குறைவான திருத்தங்களே தேவைப்படும். எந்த நல்லொழுக்கமும் நம்மை சமநிலையிலிருந்து விடுவிப்பதில்லை. எந்த அதிர்ஷ்டமும் கட்டணம் செலுத்தாமல் போவதில்லை. ஒவ்வொரு இன்பத்துக்கும் ஒரு எடை உள்ளது. ஒவ்வொரு கஷ்டமும் இறுதி கணக்கிடுதலுக்கு பங்களிக்கிறது. அனைவருக்கும் வாழ்க்கை நியாயமாக இருப்பதற்காக நல்லவர்களுக்கும் இன்னும் கெட்டவை நடந்து கொண்டே இருக்கின்றன. நாம் இலக்குகளை தேடுகிறோம்,
ஆழமான திருப்தியை எதிர்பார்க்கிறோம். முயற்சியே இலக்கின் விலை என்று நாம் நினைப்போம். ஆனால் நியாயத்தன்மைச் சட்டம் இதை மறுவடிவமைக்கிறது. சாதனையின் மகிழ்ச்சிக்கான கட்டணமாக முயற்சியின் சுமை உதவுகிறது. திருப்தி காலத்தின் எங்கோ சம்பாதிக்கப்பட வேண்டும். முயற்சி தவிர்க்கப்படும்போது உழைப்பின்றி கிடைக்கும் இன்பம் நம்மை சமநிலையிலிருந்து விலக்குகிறது. அது பல நேரங்களில் பின்னர் தோல்வியாகவோ தடைகளாகவோ திரும்ப வருகிறது. சில சாதனைகள் முதலில் கஷ்டத்தை கோருகின்றன, ஏனெனில் அப்படி செய்யாவிட்டால் அவற்றின் நிறைவு உணரப்பட்ட அனுபவத்தை மிக அதிகமாக கடனில் தள்ளிவிடும். தடைகள் தண்டனை அல்ல, நியாயத்தன்மையின் அவசியமான அமைப்பு. உங்கள் தினசரி பழக்கங்களை இன்பம் மற்றும் வேதனையின் சமநிலை தாளில் உள்ள பதிவுகள் போல எண்ணிப் பாருங்கள். நீங்கள் வெட்டி குறைக்கக்கூடிய தேவையற்ற இன்பங்கள் ஏதேனும் உள்ளனவா? யோசிக்காமல் ஸ்க்ரோல் செய்வது, கூடுதல் போகங்கள் அல்லது செயலற்ற ஆறுதல்கள் இப்போது நல்லதாக உணரலாம். ஆனால் அவை சேர்ந்து பெருகும் மறைந்த செலவுகளைச் சுமக்கின்றன. எளிதான ஆறுதல்களை குறைத்து சவாலை தேர்ந்தெடுப்பது கணக்கேட்டை நிர்வகிக்கும் ஒரு வழி. கடினமாக உழைப்பதிலும் நல்ல பழக்கங்களை உருவாக்குவதிலும் கவனம் செலுத்துங்கள். முக்கியமில்லாதவற்றை விட்டுவிடுங்கள். ஒழுக்கம் என்பது வெறும் உற்பத்தி திறன் மட்டுமல்ல, அது எதிர்கால திருப்திக்கான முதலீடு. பின்னர் விருப்பமின்றி நிகழும் திருத்தங்களின் தேவையை குறைப்பது. வாழ்க்கை நியாயமற்றதாக உணரும்போதெல்லாம் நியாயத்தன்மைச் சட்டத்தை நினைவில் கொள்ளுங்கள். நீங்கள் ஒரு கடின நேரத்தை தாங்கிக் கொண்டிருக்கிறீர்கள் அல்லது ஒரு இலக்கை அடையவில்லை என்றால், இந்த கஷ்டத்தை சமநிலை பேணப்படுவதின் ஒரு பகுதியாக கவனியுங்கள். ஏதாவது அற்புதமானது நிகழும்போது அதை நேசியுங்கள், ஆனால் அளவுக்கு மீறி அதில் மூழ்கிவிடாதீர்கள். இந்த சமநிலையின் மீது நம்பிக்கை வைத்திருப்பது போராட்டத்தின் போது ஆறுதலையும் வெற்றியின் போது பணிவையும் தரலாம். வரவேற்கத்தக்கதாக இருந்தாலும் வேதனையானதாக இருந்தாலும் ஒவ்வொரு அனுபவமும் ஒரு வாழ்க்கையை அதன் நியாயமான முடிவிற்கு வழிநடத்துவதில் பங்கு வகிக்கிறது. ஒரு அனுபவம் ஒன்றாக நாம் பூஜ்யத்தை நோக்கி திசை திருப்பப்படுகிறோம். நாம் அனைவரும் ஒரு உயிருள்ள ஒரே துணியினுள் இணைந்தவர்கள். அக்கறையோ கொடூரமோ எனும் ஒவ்வொரு செயலும் முழுவதிலும் அலைச்சல்களை அனுப்புகிறது. அது நமது சமநிலையை மட்டுமல்ல, நம்மைச் சுற்றியுள்ளவர்களின் சமநிலையையும் வடிவமைக்கிறது. வரிசை அமைப்பு அனுபவத்தை சமநிலைக்கு திசை திருப்பினாலும் அது ஒருபோதும் தீங்கு செய்வதையோ கருணையை மறைப்பதையோ நியாயப்படுத்துவதில்லை. துன்பத்தை தணித்து ஒருவரை ஒருவர் உயர்த்துவது நமது கடமை. உலகத்தின் நிலைத்தன்மையை கருணை பாதுகாக்கட்டும். அதிகப்படியானது ஒரு தனி வாழ்க்கையை அழிக்கக்கூடியது போல கொடூரம் அல்லது அலட்சியம் ஒரு சமூகத்தையும் அழிக்க முடியும். அளவோடும் அக்கறையோடும் நியாயத்தன்மைச் சட்டத்தை ஒருபோதும் அச்சுறுத்தாத வகையில் நாம் வாழ முடியும். இதனால் மனிதகுலத்தின் முழு திறனும் மலர முடியும்.